எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பழ கருப்பையா இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சிக்கந்தர் மலை பிரச்சனை பெருசா போயிட்டு இருக்கு. அந்த பிரச்சனை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? நியாயமாக தமிழ்நாட்டில் மட்டும்தான் மதம் குறித்த வேறுபாடுகள் இல்லை. அதற்கு பெரியார் போன்றவர்கள் பெரிய காரணம். நம்முடைய தலைவர்கள் ராஜாஜி, காமராஜர் போன்ற தரம் மிகுந்த தலைவர்கள் மக்களிடையே வேறுபாடுகளை வளர்க்கவில்லை. ஆனால் ஆர்எஸ்எஸ் இந்த வேறுபாடுகளை வளர்ப்பதற்கு தொடக்கம் முதலே முயன்றது. அதனுடைய கொள்கையே டு பி போலரைஸ்ட் என்று சொல்லி மக்களை பிளவுபடுத்தி வி நீட் அன் எனிமி என்பதுதான் நம்முடைய கோல்டு வாக்கனுடைய கருத்து. ஒரு கட்டமைப்பை வளர்க்க வேண்டுமென்றால் அந்த கட்டமைப்புக்கு ஒரு எதிரி வேண்டும். அப்படி இந்துத்துவாவை வளர்க்க வேண்டுமென்றால் இந்துத்துவாவுக்கும் ஒரு எதிரி தேவைப்படுகிறது என்று சொன்னார். வி நீட் அன் எனிமி என்றே அது அவருடைய சொல்தானது. வி நீட் அன் எனிமி, நமக்கு ஒரு எதிரி வேண்டும். அந்த எதிரியின் மீது முனைப்போடு நாம் தாக்குதல் தொடுக்கின்ற போதுதான் பாதுகாப்பற்ற நிலைமையை நம்முடைய ஆட்கள் உணரவும் அதன் காரணமாக அது கெட்டிப்படவும் வளரவுமான வாய்ப்பு ஏற்படும் என்பது கோல்வால்கர் கருத்து. வீர சவர்கார், கோல்வால்கர் எல்லோரும் முஸ்லிம்களை எதிரிகளாக ஆக்கி கொண்டு தி நீட் அன் எனிமி என்று சொல்லுகின்ற போதே ஏற்கனவே அவன் பகையாக இல்லாவிட்டாலும் அவனை பகை புலத்தில் வைத்து அவனை பகைவனாக ஆக்கிக் கொள்வதுதான் நம்முடைய வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருக்கும் என்பது இந்துத்துவாவினுடைய கோட்பாடு. ஆகவே அவர்கள் இதைத்தான் செய்வார்கள். அங்கே போய் உட்கார்ந்து கொண்டு இவர்கள் 1000 பேரை பல 1000 பேரை திரட்டி, கட்சி இருக்கிறது, காசு இருக்கிறது, திரட்டுவதற்கு முன்னே காலத்தில் முடியாது. இப்பொழுது ஆட்சி இருக்கிறது, காசு இருக்கிறது. ஆகவே திரட்டுவது ஒன்று எளிதானது தான். ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இதை சிக்கந்தர் மலை என்று ஆக்க முயல்வதோ, திருப்பரங்குன்றம் மலையை, அது அறுபடை வீடுகளில் ஒன்று, சங்க இலக்கியத்தில் போற்றப்பட்டது. திருமுருகாற்றுப்படை என்ற நூல் அறுபடை வீடுகளை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலை 2000 ஆண்டுகளுக்கு முந்தியது, முருகன் தலமாக இருப்பது. ஆகவே இதை போய் நாம் சிக்கந்தர் மலை என்று ஆக்குவதோ, அங்கே போய் நாம் ஆடு வெட்டுவதோ, தேவையில்லாத பகையை வளர்ப்பதன் மூலம் நீங்கள் ஆர்எஸ்எஸ்க்கு தான் அதனுடைய வலையில் தான் விடுகிறீர்கள் என்பது என்னுடைய கருத்து. திருப்பரங்குன்றம் மலையில் சிக்கந்தர் அடங்குவதற்கு பழைய கால மனிதர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்பதே மத நல்லிணக்கத்தை தான் காட்டுகிறது. அவர் ஒரு ஞானி, அவர் அடங்கினால் என்ன என்று சொல்லி அந்த அடக்கத்திற்கு பழைய காலத்தில் பகை இல்லாமல் இருந்த காரணத்தினால்தான் அந்த அடக்கம் இங்கே நடந்திருக்க முடியும். ஏனென்றால் அது ரொம்ப பழம்பெரும் மலை. அது சங்க இலக்கிய, நான் சொன்னது போல சங்க இலக்கியம் பாடிய மலை. அது முருகனுடைய தலம். அங்கே வேற்றுமை இல்லாமல் சிக்கந்தரை அடக்கம் செய்ய விட்டார்கள் என்பது பெருமைக்குரியது. அதே நிலையில் நாம் போக வேண்டுமே தவிர, அதில் போய் ஆடு வெட்டுகிறேன் என்று சொல்வதன் மூலமாகத்தான் எதிரி நேற்று இவ்வளவு பெரிய கூட்டத்தை எப்படி இவர்கள் திரட்ட முடிந்தது? முருகனுடைய மலையை இவர்கள் எடுத்துக்கொண்டு விடுவார்கள் என்கின்ற கருத்தை அவர்கள் பரப்புவதன் மூலம் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி மக்களை திரட்டுகிறார்கள். நான் சொல்கிறேன், நம்முடைய வேலை அதுவா என்று கேட்கிறேன். நான் இஸ்லாத்தை ஆழ்ந்து படிப்பவன், நபிகளின் மார்க்கத்தை போற்றுகின்றவன், நபிகள் ஒரு மிகச்சிறந்த மத தலைவர் என்பதை ஏற்கின்றவன், உங்களுக்காக அல்லாஹ் வடிவமைத்த அழகிய சமூகம் என்ற நூலை எழுதியிருக்கின்றவன். அண்மையில் இதை வெளியிட்டோம். ஆகவே தமிழ் மக்கள் இதுவரையிலும் மத வேறுபாடு இல்லாமல் எல்லா மக்களோடும் இணங்கியே வாழ்ந்திருக்கிறார்கள். அதற்கு நம்முடைய பழைய பண்பாடு காரணம், நாகரிகம் காரணம், கடைசியாக பெரியார், அண்ணா போன்றவர்களும் காரணம். மொழி வழியாக இன உணர்வை நமக்கு ஊட்டிய காரணத்தினால் முஸ்லீமும் கிறிஸ்தவனும் தமிழ் சமயத்தினனும் எல்லாரும் தமிழர்கள் தான் என்ற உணர்வு நமக்கு இருக்கிறது. நான் புதிய கருத்து ஒன்றை விடாமல் சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்து மதம் என்ற ஒரு மதமே இல்லை. ஆகவே பெரியார் கடவுளை ஒழிக்கிறேன் என்று சொன்னதுக்கு பதிலாக நீ இந்து மதம் இல்லை என்று தமிழனுக்கு சொல்லி இருந்தாலே பிராமணனுடைய எதிர்ப்பு முனை ஒடிந்திருக்கும், பிராமணனுடைய ஆதிக்க முனை ஒடிந்திருக்கும். இவர் அதை சொல்லாமல் கடவுளை ஒழிக்க போய் இவன் கடவுளையும் விடவில்லை, கடவுளோடு சேர்த்து பார்ப்பானையும் விடவில்லை. அப்புறம் இந்துத்துவத்தையும் விடாத நிலை ஏற்படும். ஆகவே நான் சொல்லுகிறேன், தமிழனுடைய மதம் சைவமும் வைணமும். இத்தகைய நிலையில் பிராமணன் அவனுடைய மதமாக வேத மதத்தை வைத்துக் கொள்ளட்டும், 3% அவனும் இங்கே வாழட்டும், அவனுக்கும் தாய்மொழி தமிழ் தான், நமக்கும் தாய்மொழி தமிழ், நம்முடைய மதத்தை வைத்துக் கொள்வோம். கிறிஸ்தவனும் முஸ்லீமும் பக்கத்திலே வாழட்டும். மதங்கள் வேறுபட்டாலும் நாம் மொழியால் தமிழர்கள், இனத்தால் தமிழர்கள், நாம் ஒரே நாகரிகத்தை பின்பற்றி வருகின்றவர்கள் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் நாம் இணக்கமாக வாழ முடியும் என்ற கருத்தை நான் விடாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறேன்.
50 60 ஆண்டுகளாக 70 ஆண்டுகளாக நீங்கள் பிராமணனை எதிர்த்து வீழ்த்த முடியவில்லை. ஏன் வீழ்த்த முடியவில்லை என்று சொன்னால், அவன் இந்து என்று சொல்லிக் கொண்டிருப்பதை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற வரையிலும் நம்முடைய முதுகில் அவன் குதிரை ஏறாமல் இருக்க மாட்டான். ஆகவே நாம் இந்து இல்லை என்ற நிலையிலிருந்து தமிழர்களை விடுவித்து விட்டாலே அவன் யார் மீது குதிரை ஏறுவான்? அவனும் இங்கே அவனுடைய மதத்தை கடைபிடித்துக் கொண்டு முஸ்லிம்களைப் போல கிறிஸ்தவர்களைப் போல பக்கத்தில் வாழட்டும். அவ்வளவுதான் நிலை. இப்படி ஒரு கருத்தை நான் விடாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பெரியார் முழுமையாக பார்ப்பனிய ஆதிக்கத்தை முறிக்க முடியாமல் போனதற்கு காரணம், அவர் கடவுள் எதிர்ப்பை மேற்கொண்டது, இந்து மத எதிர்ப்பை மேற்கொள்ளாதது என்று இடைவிடாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே அந்த அடிப்படையில் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த முஸ்லிம்களிடம் இது சிக்கந்தர் மலை என்று சொல்லி இங்கே ஆடு வெட்ட வேண்டும், அதிலே தான் நம்முடைய உரிமை இருக்கிறது என்று போதிப்பதற்கு நவாஸ்கான் போனதிலிருந்து தான் இந்த விவகாரம் ஆரம்பமானது என்று சொல்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மாதிரியான கருத்துக்களை ஊட்டி கொண்டே போனால் சிறுபான்மை மக்கள் தனிமைப்படுத்தப்பட்டு விடுவார்கள். தேவையே இல்லை. நான் சொல்கிறேன், சிக்கந்தர் ஒரு நாள் மகாவீரர் நாள் கொண்டாடப்படுகிறது. அன்று இந்தியா முழுவதும் ஆடு வெட்டுவதில்லை. இந்தியா முழுவதும் கசாப் கடைகள் கிடையாது. இந்தியா முழுவதும் எவனும் கருதிங்க முடியாது. சரியா? அதை நாம் ஏற்றுக்கொள்கிற போது ஒரு சிக்கந்தர் மலையில் ஆடு விட்டால் சிக்கந்தருக்காக திருப்பரங்குன்ற மலையில் ஆடு விட்டால் என்ன குடிமொழி போய்விடும்? வேற ரொம்ப காலமா நடந்துகிட்டு இருக்குன்னு தான் சொல்றாங்களா? எல்லாம் நடக்கிறது. எப்பொழுதோ அது கருத்துக்கு வருகிறதோ, முருகன் மலை என்ற ஒரு நிலைப்பாடு வருகிறதோ, இந்த மோதலிலே உங்களுடைய சக்தியை வீணாக்க வைப்பது தான் அவர்களுடைய நோக்கம். உங்களுக்கு ஷரியத் சட்டத்தை காப்பாற்றுவது முதல் நோக்கமா, மோடியை எதிர்ப்பது முதல் நோக்கமா, முத்தலாக் சட்டத்திற்கு எதிராக போராடுவது முதல் நோக்கமா, சிட்டிசன்ஷிப் ஆக்டுக்கு எதிராக போராடுவது முதல் நோக்கமா, திருப்பரங்குன்ற மலையில் ஆடு வெட்டுவது முதல் நோக்கமா? உங்களோடு இணக்கமாக இருக்கிற மக்கள் தமிழ் மக்கள். சித்தப்பன், பெரியப்பன், மாமு என்று உறவு பெயர் பாராட்டுகிற மக்கள் அந்த மக்கள். அவர்களிடம் போய் முருகனுடைய மலை என்னுடைய மலை என்று நீ சொன்னால் கடைசியாக நீங்கள் துண்டுபட்டு நிற்பீர்கள், பகையாக நிற்பீர்கள். இது நல்ல போக்கே இல்லை. நான் சொல்கிறேன், சிக்கந்தர் மலையிலே சிக்கந்தர் இருக்கிறார். நாம் போய் வழிபட்டு விட்டு வருவோம். வழிபடுவது முஸ்லீம்களுடைய இயல்பில்லை. அங்கே போய் ஏதோ செய்வார்கள் அந்த ஞானிகள் அடங்கிய இடத்தில். அதை செய்து விட்டு வரட்டும். அவர்கள் சுஃபிகள், அவர்களெல்லாம் வலிமார்கள். அந்த வலிமார்கள் போற்றப்பட வேண்டியவர்கள். ஆகவே வலிமார்களினுடைய நான் இந்த அல்லாஹ் வடிவமைத்த அழகிய சமூகம் என்ற நூலிலே ஒரு பெரிய புதிய கோட்பாட்டையும் புதிய ஆராய்ச்சியையும் வைத்திருக்கிறேன். வலிமார்களின் தோற்றம் என்று ஒரு அத்தியாயம் எழுதியிருக்கிறேன். வலிமார்கள் என்றால் சுஃபி ஞானிகள், என்று சிக்கந்தரை போல. வலிமார்கள் இஸ்லாம் ஆதிக்கம் ஆட்சி முறை ஏற்பட்ட போது தோன்றினார்கள். இஸ்லாம் ஆதிக்கம் முடிவுற்ற போது, ஆட்சி முடிவுற்ற போது 700-800 ஆண்டுகளில் வலிமார்களின் தோற்றமும் முடிவுற்று விட்டது. ஏன்? இஸ்லாமிய ஆட்சி ஏற்பட்ட போது வலிமார்கள் தோன்றியதற்கான வரலாற்று காரணம், வரலாற்று தேவை என்ன என்றால், ஆளப்படுகின்றவர்கள் பிற மதத்தினர் பெரும்பான்மையானவர்கள், ஆளுகின்றவர்கள் சிறுபான்மை மதத்தினர். 2 பேருக்கும் இடையே ஒரு உராய்வு ஏற்படாமல் தடுப்பதற்கான பெரிய பணியை இந்த வலிமார்கள் செய்தார்கள். அதனாலே ஸ்ரீடி சாய்பாபா, நாகூராண்டவர், இப்படி ஏராளமான வலிமார்கள் அந்த காலகட்டத்தில் உண்டாக்கினார்கள். நீ ஸ்ரீடி சாய்பாபாவை வணங்கி கொண்டு எப்படி இஸ்லாத்தை எதிர்ப்பாய்? நீ நாகூராண்டவரை வணங்கி கொண்டு எப்படி இஸ்லாத்தை எதிர்ப்பாய்? ஆகவே இந்துக்களுக்கும், இந்துக்கள் என்று நீ சொல்லுகிற, நான் இந்து என்று ஒப்புக்கொள்வதில்லை தமிழ் சமயத்தில், அவர்களுக்கும் இஸ்லாத்தியருக்கும் இடையே உராய்வு ஏற்படாமல் தடுக்கின்ற பணியை இந்த ஞானிகள் செய்தார்கள். இவர்களுடைய வைத்தியம், இவர்களுடைய அறிவுரைகள், இவருடைய ஞானம் இவையெல்லாம் செய்தன. கபீர் ஆற்றிய தொண்டை வேறு எவனும் ஆற்றவில்லை. ஈஸ்வர அல்லாஹ் தேரே நாம் என்று அவன் விடைவிடாமல் சொன்னான். ஈஸ்வரன் என்பதும் அல்லாஹ் என்பதும் ஒரே ஒருவருடைய பெயர்கள் தான் என்று. ஈஸ்வர அல்லாஹ் தேரே நாம், சப்கோ சன்மதி தே பகவான், எல்லாருக்கும் இந்த அறிவை கொடு என்று கபீர் பாடிய பாடல் காந்தியால் மிகப்பெரிய அளவுக்கு போராட்டப்பட்டது. ஆகவே நான் என்ன சொல்கிறேன் என்றால், இஸ்லாமியர் ஆட்சியில் வலிமார்கள் தோன்றினார்கள். பெருவாரியான வேற்று மதத்து மக்களோடு ஒரு இணக்கமும் உராய்வற்ற நிலையையும் ஏற்படுத்துவதற்கு அவர்கள் முயன்றார்கள். அது வெற்றி பெற்றது. கடைசியாக வெள்ளைக்காரன் வந்த பிறகு வலிமார்களின் தோற்றம் நின்றதற்கு காரணம், காந்தியே ஒரு வலிமாராக உருவெடுத்து இஸ்லாத்திற்கும் இந்து மதத்திற்கும் இடையே ஒரு இணக்கத்தை பிரார்த்தனை கூட்டங்களின் மூலம் உருவாக்கி இந்த நாடு எல்லாருக்கும் உரியது என்ற கருத்தை அவர்தான் முன்வைத்தார். ஆகவே அந்த வலிமார்களுடைய இடத்தை காந்தி எடுத்தார். புதிய வலிமாராக காந்தி மாறினார். இதையெல்லாம் நான் எழுதியிருக்கிறேன் இந்த புத்தகத்தில்.
ஆகவே நான் சொல்லுகிறேன், பெருவாரியான மக்களோடு இணங்கி வாழ்வதுதான் நமக்கு மிக முக்கியமானதே தவிர, சும்மா போய் நான் அதை செய்வேன் இதை செய்வேன், இதிலே தான் என்னுடைய மார்க்கம் இருக்கிறது என்று நீங்கள் சொன்னால் உங்களுடைய மார்க்கத்தின் அழிவு மோடியின் கையில் இருக்கிறது. நாம் ஷரியத் சட்டத்தை காப்பாற்ற வேண்டும், காஷ்மீரை காப்பாற்ற வேண்டும், பாபர் மசூதி இடிக்கப்பட்டதிலிருந்து மீள வேண்டும், சிட்டிசன்ஷிப் ஆக்டிலிருந்து விடுபட வேண்டும், முத்தலாக் சட்டம் முறியடிக்கப்பட வேண்டும் என்பது உங்களுக்கு முக்கியமா? இந்த திருப்பரங்குன்ற மலையில் போய் ஆடு வெட்டுவது முக்கியமா? இல்ல இந்த ஒரு சின்ன விஷயத்தை தடைனாலும் இந்த இதை சின்ன வந்து விஷயத்தை விடு, மக்கள் இது ஒரு ஒடுக்குமுறையா பார்க்கப்படாதா? எது ஒடுக்குமுறை? இது யாரு எது ஒடுக்குமுறை? விட மாட்டாங்க. எது ஒடுக்குமுறை? இதுல போய் நம்முடைய சக்தியை வீணாக்குவது என்ன வேலை? உங்களை போல மைக் வைத்துக் கொண்டு திரிகிறவர்கள் ஏதாவது ஒன்றை ஒரு பெரும்பான்மை கூட்டம் இவர்களை அச்சுறுத்துகிறது, எங்களை அச்சுறுத்துகிறது அப்படின்ற ஒரு கருத்துக்கு யார் சொல்றா? இந்துக்கள் அவங்க படைய காட்டுறாங்க, பலத்தை காட்டுறோம் அப்படின்றாங்க. சோ இவனை விடுங்க, இவனுக்கு இடமில்லாமல் செய்யுங்கள் என்று சொல்கிறேன். நானும் நீங்கள் யாரை எந்த இந்துத்துவாவை ஒழிக்க நினைக்கிறீர்களோ அந்த இந்துத்துவா ஒழிக்கப்படாவிட்டால் தமிழ்நாடு சிறப்புறாது என்று கருதுகிறவன் நானும். நான் இந்து என்பதையே ஒப்புக்கொள்வதில்லை. நீங்கள் இந்து என்றவனை ஒப்புக்கொண்டு பெரும்பான்மையினுமே அவன் இந்துவே இல்லை. இந்து என்பது வடநாட்டிலே தான் இருக்கிறது. பிராமணனுடைய மதம் இந்து மதம், நம்முடைய மதம் இந்து மதம். அரசியலமைப்பு சட்டப்படி நீங்க பேசணும்னா அப்படிதான் பேசணும். அதெல்லாம் அரசியல் சட்டம் கிடக்கிறது. அரசியல் சட்டம் எழுதி வைத்ததெல்லாம் நமக்கா? அவன் வைத்துக் கொள்ளுகிறான், உண்டு 1000 எழுதியிருக்கிறான். அதை பற்றியெல்லாம் விடுங்க. ஆகவே இந்து என்ற நிலைப்பாடும் முஸ்லீம் எதிர்ப்புக்காக திரட்டப்பட்டது தான் இந்து மதம், இந்துத்துவா. இதை தேசிய உணர்வோடு கொண்டாடினார்கள். காந்தி அதை அறுத்து விட்டார். அதெல்லாம் இந்தியர்களுக்கு உரியது, இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் உரியது என்று சொல்லிவிட்டார் காந்தி. நம்முடைய நாட்டின் அடிப்படை கொள்கையில் செக்குலரிசம் இன்றைக்கும் இருக்கிறது. ஆகவே நான் சொல்லுகிறேன், இந்த மாதிரி அற்பமான வேலைகளில் நீங்கள் ஈடுபடாதீர்கள். யார் உங்களுடைய தலைவர்கள் சொன்னாலும் உங்களை தவறாக வழிநடத்துகின்றவர்கள் என்றுதான் நான் சொல்வேன். இந்த தமிழ் மக்கள் உங்களோடு இணக்கமாக இருக்கிறார்கள். நாகூர் ஆண்டவரை நீங்கள் வழிபடுவதில்லை, போற்றுவீர்கள். தமிழ் மக்கள் அவரை வழிபடுகிறார்கள். இவ்வளவு இணக்கமாக வேற்றுமை இல்லாமல் இஸ்லாம் மத சுஃபி ஒருவரை, வலிமார் ஒருவரை கடவுளாக கொண்டாடுகிற மக்களை இணக்கமாக நீங்கள் வைத்துக் கொள்வதா? ஆகாத வேலை நான் இங்கே போய் ஆடு வெட்டுவேன் என்று சொல்லிவிட்டு இவனை பகையாக ஆக்கி அடுத்த கேள்வியை அந்த இந்துத்துவா வைப்பான். அவன் தான் வலை விரித்து வைத்திருக்கிறானே. நாகூர் ஆண்டவர் உனக்கு என்ன கடவுளா, நீ எதற்கு அங்கே போகிறா என்று கேட்பான். ஏற்கனவே இருந்த நடைமுறைகளை எல்லாம் மாற்றுவதற்கு முயல்வார்கள். எந்த இடத்திலும் நீங்கள் சிறு ஓட்டை கூட விடாதீர்கள். இப்பொழுது நான் கேட்கிறேன், மகாவீரர் நாளன்று நீங்கள் ஆடு வெட்டாமல் இருப்பதற்கு ஒப்புக்கொள்வீர்கள் என்றால், இந்த திருப்பரங்குன்ற மலையில் ஆடு வெட்டாமல் இருந்தால் என்ன குடிமொழி போய்விடும் என்று கேட்கிறேன். இஸ்லாத்தினுடைய நிலை வேறு திருப்பரங்குன்ற மலையில் தான் இருக்கிறதா? இஸ்லாத்தின் நிலை வேறு மோடியினுடைய ஆட்சியை அசைப்பதில் இருக்கிறது. இஸ்லாத்தினுடைய நிலை வேறு உங்களுடைய ஷரியத் சட்டத்தை மீட்பதில் இருக்கிறது. இஸ்லாத்தினுடைய நிலை வேறு காஷ்மீரை நீங்கள் திரும்ப உண்டாக்குவதில் இருக்கிறது. அதையெல்லாம் விட்டு ஆகாத வேலைக்கு ஆடு வெட்டுவதற்கு உங்களுடைய சக்தியெல்லாம் செலவழித்து விட்டு அவனும் திரளுவான். பிறகு இந்த மக்களை எல்லாம் பார் உடைய முருகனை, பழைய முருகன் தமிழ் முருகன் என்று சொல்லுகிறாயே, அந்த தமிழ் முருகன் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே பாடப்பட்டவன். அது திருப்பரங்குன்ற மலையை பற்றிய ஒரு சங்க இலக்கிய நூல் இருக்கிறது. ஆகவே இதிலே போய் உங்களுடைய சக்திகளை செலவழிக்காதீர்கள். இது முக்கியமில்லை. சிக்கந்தர் நீங்கள் வழிபடுகின்றவர்கள் இல்லை. சிக்கந்தரை போல் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை போற்றி விட்டு வாருங்கள். அதை விட்டு நாம் ஆகாத வேலை செய்வதை, உங்களை ஆகாத வேலை செய்வதற்கு தூண்டுகிறான் இந்துத்துவா. நீங்கள் இந்த வேலையை செய்தால் கடைசியில் நாகூர் ஆண்டவரிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பது தேவையா? அவர்கள் இயற்கையாகவே எந்த கடவுளையும், ஸ்ரீடி பாய்பா யார் முஸ்லீம் தானே, அவர் கடவுளாக வணங்கப்படுகிறார். தமிழ்நாட்டில் அவருக்கு கோயில் இல்லாத ஊர் ரொம்ப குறைவு. இப்படி ஒரு இணக்கமாக இருக்கின்ற சமூகத்தில் நீ போய் ஆகாத இந்த ஒரு சிக்கந்தர் மலையில் ஆடு வெட்டால் என்ன குடிமொழி போய்விடும் என்று கேட்கிறேன். நமக்கு இந்த பெரும்பான்மையான மக்களோடு சேர்ந்து இருப்பது முக்கியம். நமக்கு முழு எதிரி மோடி. இந்த ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்தா அடுத்தது பெரிய விஷயங்கள்லாம் அதெல்லாம் ஒரு விஷயத்தை விட்டு கொடுப்பதில்லை. இணங்கி போவதன் மூலம் தான் நீங்கள் சேர்ந்து வாழ முடியுமே தவிர சும்மா உராய்வு செய்து கொண்டு இந்துக்களுக்கு இதுல பாருங்க, நீ பேசுவது சரியில்லை. இதிலேயே இவருடைய சக்தி செலவழிந்து போய்விடும். பிறகு பெரிய கொள்கைகளை ஷரியத் சட்டத்தை மீட்பதற்கு இவர்களுக்கு சக்தி இருக்காது. இல்ல இதுவே இந்த இடத்துல இந்துக்கள் இருக்காங்க, அந்த இடத்துல இஸ்லாமியர்கள் பெரும்படையா தள்ளுறாங்களா, விட்டு கொடுத்துட முடியுமா அவங்க? ஏங்க இது நான் விடாம இவ்வளவு நேரம் பேசி இல்ல எனக்கு சொல்றேன், எனக்கு புரியுது, புரிந்து கொள்ள நீங்க சொல்றது புரியுது. இவர்கள் விட்டு கொடுப்பார்களா? நான் சொல்லுவதை மறுபடியும் இன்னொரு தான் சொல்றேன். அதாவது தமிழ் மக்கள் இஸ்லாமியர்களை வேற்றுமையாக நினைப்பதில்லை. ஒன்று, நாகூர் ஆண்டவரை, ஸ்ரீடி சாய்பாபாவை அவர்கள் கொண்டாடுவதன் மூலம் முஸ்லீம் கடவுளையே அவர்கள் ஏற்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு முஸ்லீம்கள் அந்நியர்களாக இருக்க முடியாது. முஸ்லீம் மனிதனை கடவுளாக ஏற்பார்கள். அப்புறம் முஸ்லீம்களுக்கு எதிராக இருப்பார்களா? இருக்க மாட்டார்கள்.
ஆனால் அவர்களுக்கு சில பழக்கங்களும் வழமைகளும் இருக்கின்றன. அந்த வழமைகளுக்குள் நாம் போக வேண்டாம். நம்முடைய மனிதர்களை எல்லாம் அவன் கொண்டாடுகிறான், கடவுளாக கொண்டாடுகிறான். அந்த சிக்கந்தர் மலை என்று சொல்ல ஏன் சொல்லுகிறாய் தேவையில்லாமல்? அதே மாதிரி எதற்கு ஆடு வெட்டுகிறேன் என்று சொல்கிறாய்? இது ரெண்டும் நவாஸ் கனி தான் போனார், அதனாலே தான் இந்த எதிர்நிலை வந்து விட்டது என்று சொல்கிறார். அதெல்லாம் செய்யக்கூடாது. நான் சொல்லி வீணாக போய்விடும். சிறுபான்மை இனத்தினுடைய உரிமை சமமாக இருக்க வேண்டும் என்று போராடுகின்றவன் நான். ஒவ்வொரு மனிதனுக்கும் சமமான உரிமை வேண்டும், அவன் கடைபிடிக்கின்ற மதம் எதுவாக இருந்தாலும் சரி என்று போராடுகின்றவன் நான். ஆகவே சொல்லுகிறேன், ஆகாத வேலை செய்யாதீர்கள். ஸ்ட்ராட்டஜிக்கல் எரராக போய்விடும். உங்களுடைய சக்தி முழுவதும் சிக்கந்தர் மலையில் ஆடு வெட்டுவதோடு அடங்கிவிடும். உங்களுடைய சரியத் சட்டத்தை மீட்க மாட்டீர்கள், காஷ்மீரை மீட்க மாட்டீர்கள், முத்தலாக் சட்டத்தை போக்க மாட்டீர்கள். ஆக வேண்டிய அத்தனையும் விட்டுவிட்டு ஆகாத காரியத்துக்கு போராடுவதன் மூலம், இதுவரையிலும் இணக்கமாக இருந்த மக்களை பகைத்துக் கொள்வதன் மூலம், முஸ்லீம் மனிதர்களை எல்லாம், சுஃபிகளை எல்லாம், வலிமார்களை எல்லாம் கடவுளாக கொண்டாடுகின்ற ஒரு சமூகத்தோடு உராய்வது என்பது நவாஸ் கானுக்கு சொல்ல தெரியவில்லை என்றாலும் நான் சொல்லுகிறேன், உங்களுடைய நன்மை கருதித்தான் நான் சொல்லுகிறேன். உங்களுடைய மதத்தின் சிறப்புகள் எல்லாம் அறிந்தவன் நான், உங்களுடைய மதத்தை பற்றி புத்தகம் எழுதியவன் நான் என்கின்ற காரணத்தினால் சொல்லுகிறேன். ஸ்ரீடி பாபாவை போற்றுவதை விட, நாகூர் ஆண்டவரை போற்றுவதை விட, இந்த அவ்வளவு இணக்கமான மக்களை திருப்பரங்குன்றத்திலே பகைப்பதற்கு அவன் ஏற்பாடு செய்கிறான். இந்த வலைக்குள், வஞ்சக வலைக்குள் நீங்கள் விழுந்து விடாதீர்கள். இது புரியவில்லை என்றால் விடு, அப்புறம் வேற கேள்விக்கு போ. தமிழ்நாடு அரசு இந்த விஷயத்துல என்ன நிலைப்பாடு எடுக்கும்னு நினைக்கிறேன்? தமிழ்நாடு அரசுக்குங்க, அவன் ஓட்டு வாங்குவதை தவிர இந்த முஸ்லீம் மக்களை அவன் ஓட்டு வங்கியாக பயன்படுத்துகிறான். அதை தவிர நான் மோடியை எதிர்ப்பது ஒன்று மட்டும் இல்லாவிட்டால் இந்த திமுக அரசே இருக்காது. மோடி மட்டும் ஆட்சிக்கு வந்திருக்காவிட்டால் திமுக அரசு வந்திருக்காது. ஆமாம், மோடியை சொல்லி சிறுபான்மை மக்களுடைய 12% ஓட்டையும் 8 மணிக்கே வாங்கி திரும்ப வந்து கொள்ளையடிப்பது ஒன்றே கொள்கையாக உடையவன். தெளிவாக நான் பேசுகிறேன். எப்படி பேசுகிறேன்? இந்த மக்களிடம் பற்றுக்கொண்டு பேசுகிறேன். இந்த இஸ்லாமிய மக்களிடம் நமக்கு பெரிய வேலைகளெல்லாம் இருக்கிறது. அதிலே உள்ள சக்தியை நாம் வீணாக சிதறடிப்பதற்கு இந்த திருப்பரங்குன்றம் மலையை பயன்படுத்தாதே, அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை. மகாவீரர் நாளில் ஆடு வெட்டாமல் இருப்போம், இந்த திருப்பரங்குன்றம் மலையில ஆடு வெட்டாமல் இருக்கக்கூடாதா? மக்கள் எனக்கு பாருங்கள், நம்முடைய உணர்வை மதிக்கிறார்கள் என்று நினைப்பார்கள். இந்த ஒன்றிலே போய்த்தான் உன்னுடைய உணர்வு இருக்கிறதா? இதிலே உன்னுடைய சக்தியெல்லாம் வீணாக்கி பிறகு உன்னை கொத்தடிமையாக ஆக்கி உன்னுடைய சரிய சட்டத்தை போக்குவதற்கு திரிகிறான் ஒருவன். அதை விட்டு ஆகாத இடத்துல பகை முனையை நோக்கி வைத்துக் கொண்டு இதையெல்லாம் விளக்கமாக சொல்ல சேகர்பாபுக்கு தெரியுமா? விளக்கமாக சொல்ல ஸ்டாலினுக்கு தெரியுமா? உங்களோட ஓட்டு வாங்குவதற்கும் கொள்ளையடிப்பதற்கும் தவிர அந்த கட்சிக்கு வேறு ஏதாவது வேலை இருக்கிறதா? நான் சொல்லுகிறேன், உங்கள் மீது உள்ள பற்றினால் சொல்லுகிறேன், உங்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தினால் சொல்லுகிறேன். பெரும்பான்மையான மக்களோடு அவர்கள் உங்களை கொண்டாடுகின்ற போது, உங்களுடைய சமூகத்தில் பிறந்த மனிதர்களை எல்லாம் தெய்வங்களாக ஏற்றுக்கொள்ளுகின்ற போது, அவர்களுடைய உணர்வுகள் எதையும் புண்படுத்துகின்ற வேலையை செய்தால் நீங்கள் கெட்டிக்காரத்தனமாக நடந்து கொள்ளவில்லை, வஞ்சக வலையில் வீழ்கிறீர்கள். உங்களுடைய மனிதர்களில் சில பேர் உங்களை தவறாக வழிநடத்துகிறார்கள் என்பதுதான் பொருள். இல்லை, நிறைய விஷயங்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி.